இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே விசாகப்பட்டினம் ஹார்பர காட்டுறாங்க. அந்த ஹார்பர 90 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காரு நாகார்ஜுனா. கிட்டத்தட்ட 2000 கூலிகள் அங்க வேலை செய்றாங்க. இந்த 2000 கூலிகளையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க தனக்கு கீழ தயாள் அப்படின்ற ஒரு ஆள வச்சு, அது மூலியமா அந்த 2000 பேரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இந்த துறைமுகத்துல ஃபோன்ஸ் அலோடு கிடையாது. அது மட்டும் இல்லாம வொர்க் பெர்மிட் இருந்தா மட்டும் தான் உள்ளேயே வர முடியும். இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸோட நாகார்ஜுனா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்படி என்னதான் அவரு உள்ள பண்றாருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்பவே காஸ்ட்லியான வாட்சஸ அவர் ஸ்மக்லிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த வாட்சுகளோட மதிப்பு எல்லாமே 1 கோடி 2 கோடி தான் வரும். இப்படி சாதாரண ஒரு வாட்சுக்காகவா 2000 கூலி ஆளுங்கள வச்சு அதுக்கு கீழ ஒருத்தன கண்ட்ரோல்ல வச்சு ஏகப்பட்ட ரூல்ஸ்ல தன் துறைமுகத்தையே அப்படி கையில வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தா, கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த ஹார்பர்லயே பாதுகாப்பான ஏரியா அப்படின்னு சில பேர் மட்டும் தான் அந்த ஏரியாக்குள்ள வர முடியும். மத்த யாருமே உள்ள போக முடியாது. அதே மீறி போனா அங்கேயே அவங்க கொலை தான். இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸோட தன்னோட ஹார்பர கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. தயால் அப்படின்றவன் அந்த ஹார்பர்க்குள்ள நடக்கிற இல்லீகலான விஷயங்களை யாரா மோப்ப புடிச்சாலோ, ஸ்பை பண்ணாலோ, அவங்க போலீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம கொலை பண்ணிடுவான். இப்படி ஏகப்பட்ட பேர் போலீஸ் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. சோ இதனாலே அந்த ஹார்பர பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ரொம்பவே மோசமான ஒரு ஏரியாவா அது இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோ தேவா ஒரு மேன்ஷன் ஒண்ணு நடத்திட்டு வராரு. அந்த மேன்ஷன் மொத்த கண்ட்ரோலும் நம்ம தேவா கிட்ட தான் இருக்கு. அவர் வைக்கிறது தான் அங்க ரூல்ஸ். இருந்தாலுமே அந்த மேன்ஷன்ல தங்கி இருக்கிறவங்களோட ரொம்பவே ஜாலியா இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் திடீர்னு அவரோட உயிர் நண்பன் இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் அவர் கேள்விப்படுறாரு. அதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர ஷாக். அவரோட நண்பனுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு தான் ஸ்ருதி. சோ தன்னோட நண்பனோட இறுதிச் சடங்க பாக்குறதுக்காக அவர் கிளம்பி போறாரு. ஆனா தேவா அங்க போன உடனே ஸ்ருதிகாசன் அவரை பார்த்துட்டு, நீங்க ஏங்க வந்தீங்க, இவரோட முகத்திலே நீங்க முழிக்க கூடாது அப்படின்னு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. ஆனா தேவாவும் அங்க இருந்து போகாம கடைசி வரைக்கும் கூடவே தான் இருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருப்பாங்கன்னு நமக்கு இங்க இருந்தே புரிய வருது. ஆனா இருந்தாலுமே இவங்க ஃபேமிலிக்கும் தேவாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போல. அதனால தான் ஸ்ருதியும் இங்க இருந்து அவரை கிளம்ப சொல்றாங்க. அப்பதான் தன்னோட நண்பனுக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாரு. அப்பதான் அவரை நெஞ்சிலே அடிச்சு சாவடிச்சு கொன்னுருக்காங்க அப்படின்ற நியூஸ் அவருக்கு தெரிய வருது. ஆனா நார்மலா பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி கேஸே மூடிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவரே களத்துல இறங்கி இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயத்த நம்ம தேவாவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹார்பர்ல நாகாவும் தினம் தினம் ஒரு கொலை பண்ணிட்டே இருக்காரு. என்னதான் நாகார்ஜுனா ரொம்ப கெட்டவனா இருந்தாலுமே அவருக்கு ஒரு பையன் இருக்காரு, ரொம்பவே நல்லவன். நம்ம அப்பா பண்ற தொழிலுக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளியே இருக்காரு. இருந்தாலும் அப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருக்காரு. அந்த ஹார்பர்ல ஒரு பொண்ணு ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணிட்டு டாவடிச்சிட்டு இருக்காரு. இங்க தேவாவும் இன்னமும் ட்ரை பண்றாரு தன்னோட நண்பனோட கொலைக்கு அப்படி யார் தான் காரணம் அப்படின்னு. ஆனா அவரால கண்டுபிடிக்க முடியல. சோ இது சம்பந்தமா ஃப்ரெண்டோட பொண்ணான ஸ்ருதி கிட்ட போய் இதை பத்தி பேசுறாரு. ஆனா இதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நாங்க எப்படி பொழைக்கணும் தான் அப்படி சொல்லி பாப்போம் அப்படின்னு அவங்க ரொம்பவே பேசுறாங்க. இருந்தாலுமே தேவா அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, உங்க அப்பாவை கொண்டவனா கண்டிப்பா உன்னை தேடியே வருவான். சோ உன் உயிருக்கு அதுல ஆபத்து இருக்கு, என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே ஸ்ருதிகாசன் கிட்ட தேவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்பர்ல நாகார்ஜுனா ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிட்டே இருந்தாரு. சோ இதனால பாடிஸ் எல்லாமே எப்படி டிஸ்போஸ் பண்றது தெரியாம கடலை தூக்கி வீசிடுவாங்க. ஆனா கடல்ல தூக்கி வீசிட்டா பாடிஸ் எல்லாமே கரை ஒதுங்கிடும். இதனாலே தினம் தினம் போலீஸ் கேஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. கமிஷனரும் வார்ன் பண்றாரு, இதுக்கப்புறம் நீங்க பாடியை கொலை பண்ணக்கூடாது, அப்படி நீங்க கொலை பண்ணாலுமே அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஐடியா கொடுக்க நாகாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவரால கொலை பண்ணவும் இருக்காம முடியல. இங்கதான் நாகாவோட பையன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு சயின்டிஸ்ட பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து யோசிக்கிறாரு. அந்த சயின்டிஸ்ட் அவர் யாருமே கிடையாது, நம்ம தேவாவோட ஃப்ரெண்டு சத்யராஜ் தான். சத்யராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு. சத்யராஜும் புதுசு புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. அப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சதுதான் எலக்ட்ரிக்கல் சேர். இந்த சேர்ல ஏதாவது இறந்து போன உடல்களை வச்சா அது சில நொடிகள்லயே அது கருகி சாம்பல் ஆயிடும். இதனால பணத்தை எரிக்கும் போது எந்த ஒரு காற்று மாசுபாடும் வராது, பணத்தையும் சீக்கிரமா எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. கவர்மெண்ட் கிட்ட கூட இது அப்பீல் வாங்குறாரு. ஆனா அரசாங்கமும் இந்த பொருள் ஏதாவது ஒரு மோசமான கிட்ட மாட்டிக்கிட்டா அவன் எத்தனை பேர்த்த சாவடிச்சு கொலை பண்ணுவான் அப்படின்னு இந்த கண்டுபிடிப்பை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் ஒருத்தர் கிட்ட இருக்கு அப்படின்னு நாகார்ஜுனா பையனும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, உடனே அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சத்யராஜை தூக்கி பிளாக்மெயில் பண்றாங்க. அவரு இதுக்கு முடியாதுன்னு சொல்றாரு. இருந்தாலுமே உனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க உயிருக்கு என்ன வேணா ஆகலாம்னு சொல்லி நாகார்ஜுனா பயன்படுத்த வேற வழியே இல்லாம அவரும் சரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு நாகார்ஜுனா எத்தனை பேரை கொலை பண்றாரோ அந்த பொண்ணுங்கள் எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணி சாம்பலாக்கிட்டு இருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்ருதியும் தேவா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் உங்க அப்பா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு அந்த எலக்ட்ரிக்கல் சேரை நம்ம தேவா போய் பாக்குறாரு. அவருக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. கண்டிப்பா தன்னோட நண்பனோட சாவுக்கும் நாகார்ஜுனாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சாதான் ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு அங்க எப்படி போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நாகாவோட ரைட் ஹேண்டா இருக்க தயாவும் அவனும் ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பொணங்களை அவன் கடல்ல தான் தூக்கி போட்டுட்டு இருக்கான். ஏன்னா சத்யராஜ் இருந்ததால அந்த எலக்ட்ரிக் சேரை யாராலையும் பயன்படுத்த முடியல, அவருக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு. சோ இதனாலே தன தன பிரச்சனையா இருக்கு. அப்பதான் தயாலும் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு, சத்யராஜுக்கு தெரிஞ்ச மாதிரியே கண்டிப்பா அவரோட பொண்ணு ஸ்ருதிக்கும் இந்த சேரை எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே அந்த 3 பொண்ணுங்களை தூக்கிட்டு வர ஆர்டர் பண்றாரு. அடியாட்களும் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தா ஸ்ருதி அங்கதான் இருக்காங்க. அங்க போய் என் கூட ஒழுங்கு மரியாதை வந்துரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஆனா
இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ தேவா என்ட்ரி ஆகுறாரு. தேவா என்ட்ரி ஆகி சுருதிய காப்பாத்துறாரு. நாகார்ஜுனோட எல்லா அடியாளுங்களையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணுங்களையும் காப்பாத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் பிரச்சனை விசாரிக்கும் போதுதான் ஒண்ணும் கிடையாது. எங்க ஆளு தயா அந்த பொண்ணுங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு அவ்வளவுதான் சொல்லி, சரி ஒண்ணும் பிரச்சனை நானும் கூட வரேன் அப்படின்னு சுருதியும் தேவாவும் 2 பேருமே அந்த ஹார்பருக்கு தயாவ பார்க்க போறாங்க. அப்பதான் தயா ஒரு விஷயம் சொல்றாரு. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவை அந்த எலக்ட்ரிக் சேர ஆபரேட் பண்ணணும். அது இந்த பொண்ணால மட்டும் தான் முடியும். அந்த பொண்ண பண்ண சொல்லு. உனக்கு எனக்கு டீல் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு டீல ஒண்ணு பேசுறாங்க. அப்பதான் தேவா ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு அந்த சேர ஆபரேட் பண்ண தெரியாது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவருக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறாரு. உடனே தயாலும் அப்ப நீ ஆபரேட் பண்ணி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம தயா சாவடிக்கிற எல்லாத்தையுமே அவங்களோட பணங்களை நம்ம தேவா மூலியமா எலக்ட்ரிக் சேர்ல வச்சு சாம்பலாக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அந்த மிஷினை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ பாட்டெல்லாம் தட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மிஷினும் ஒர்க் ஆகுது. இப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம தயாவும் நாகாவும் பணங்களை சாகடிக்க அந்த பணங்களை இந்த எலக்ட்ரிக் சேர்ல வச்சு சாம்பலாக்க இப்படி தினமும் ஒரு கொலை நடந்துட்டே இருக்கு. சோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் நம்ம தேவாவும் இந்த ஹார்பருக்குள்ள போய் தன்னோட நண்பனோட சாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமா அப்படின்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. ஆனா என்னதான் ஹார்பர்ல எல்லார்கிட்டயும் விசாரிச்சாலும் அவரால் அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியல. அங்க போகணும்னா நாகார்ஜுனோட ஆளா மட்டும்தான் இருக்க முடியும். அவரோட மனசுல எப்படியாச்சும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இருக்க நம்ம நாகாவோட பையனுக்கு ஒரு இன்ஃபார்ம் வருது. அதாவது நம்ம கேங்குள்ள ஒரு போலீஸ்காரன் இருக்கான்னு. அந்த பையனும் உடனே தயா கிட்ட சொல்ல அந்த தயாவும் யாரா அந்த இன்ஃபார்மர் சொல்லி அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு நாகாக்கு கால் பண்ணி நாங்க இன்ஃபார்மரை முடிச்சிட்டோம் நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு நாகாக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கிறாங்க. நாகா அங்க வந்த உடனே அந்த இன்ஃபார்மரை அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. அன்னைக்கு நேட்டே தேவாக்கு கால் பண்ணி இன்னைக்கு நாங்க ஒருத்தனை கொலை பண்ணிட்டோம் அவனோட பாடி தூக்கிட்டு போய் சாம்பல் ஆக்கிடு அப்படின்னு நாகாவே வாண்டடா போன் பண்ணி தேவா கூப்பிடுறாரு. தேவாவும் ஹார்பருக்கு வர அப்பதான் தேவாவும் நாகாவும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. ஆனா நாகாக்கு இந்த தேவா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு டவுட் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பாரு போனா அந்த பணத்தை தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தேவாவும் அங்க இருக்கிற பணத்தை போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. இங்கதான் அந்த படத்திலே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அந்த பணம் வேற யாருமே கிடையாது நம்ம நாகாவோட ரைட் ஹேண்ட் தயா தான். எதுக்கு தயாவே அவனை சாகடிக்கணும்? இந்த நாகாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தயா தான் உயிரை கொடுத்து காப்பாத்தவனே அவனே அவன் சாகடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்துல ஒரு இன்ஃபார்மரை நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தயா வந்து நாகாக்கு போன் பண்ணி கூட்டிருப்பான். அந்த இன்ஃபார்மர் வேற யாருமே கிடையாது தயா தான். தயா வேற ஒருத்தனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக எவனோ ஒருத்தனை இவன் தான் போலீஸ் இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா நாகாக்கு இப்பதான் தெரிய வருது 5 வருஷமா என் கூடயே இருக்கிற இந்த தயா தான் உண்மையான போலீஸ் இன்ஃபார்மர். இவன் மூலியமா தான் ஏகப்பட்ட நியூஸ் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இத்தனை வருஷம் பழக்கம் கூட பார்க்காம சுத்திலே ஒரே அடி போடு அவனை போட்டு தயாவை சாவடிச்சாரு நம்ம நாகா. சோ இங்க தான் நம்ம தேவாக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. சரி நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு தேவாவும் அந்த தயாவோட பாதியை தூக்குறாரு. ஆனா அப்ப நாக ஒரு விஷயம் சொல்றாரு இவனை எரிக்காத இவனை மட்டும் புதைச்சிரு அப்படின்னா மத்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே புத்தி வரும் அப்படின்னு நம்ம தயாவோட பாடியை மட்டும் புதைக்க சொல்றாரு. தேவாவும் நமக்கு எதுக்கு வம்பு நாகா சொன்ன மாதிரியே தயாவோட பாடியை புதைக்கிறாரு. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தயா இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காரு. குழிக்குள்ள இருந்து மேல வர ட்ரை பண்றாரு. நம்ம தேவாவும் ஹெல்ப் பண்ணி மேல தூக்கி விட்டுறாரு. ஆனா தயா நான் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவா கிட்ட கெஞ்சுறாரு என்ன விட்டுருங்க நான் எங்கன்னா கண்காண இடத்துக்கு ஓடி போயிடுறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தேவாவால என்ன பண்றதுனே தெரியல. நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நாகாக்கு கால் பண்ணி நீ அடிச்சு கொண்டதா சொன்னியா தயா அவனும் உயிரோட தான் இருக்கான் அவனை என்ன பண்றதுன்னு கேட்கும் போதுதான் எனக்காக நீ உன்னே ஒண்ணு மட்டும் தான் பண்ணணும் அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாகா என்ன சொல்றாரோ அதை தேவா அப்படியே செய்யறாரு. நம்ம தயாவை மறுபடியும் உயிரோட திரும்பி வந்தா கூட நம்ம தேவா மறுபடியும் அவரை சாவடிச்சிடுறாரு. சோ இதுக்கப்புறம் நாகா செஞ்ச எல்லா வேலையும் முடிச்சிட்டு மறுபடியும் நாகாவே பார்க்க போறாரு தேவா. அங்க போன உடனே நீ சொன்ன மாதிரியே நான் தயாவை சாவடிச்சிட்டேன் எனக்கு நீ ஏதோ பண்றேன்னு சொன்னே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தன்னோட உயிர் நண்பன் சத்யராஜ் யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற வீடியோவை நம்ம தேவா கிட்ட காட்டுறாங்க. அது வேற யாருமே கிடையாது தயா தான் நம்ம சத்யராஜா கொலை பண்ணிருக்காரு. அந்த விஷயம் தேவாக்கு தெரிய வருது. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி நாகா வந்து தயாவை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நிஜமாலுமே தேவா தயாவை கொலை பண்ணிருக்க மாட்டாரு அவரை தப்பிக்க வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏகப்பட்ட அடியும் பட்டிருக்கும். சோ ஸ்ருதியை கூடவே அனுப்பிச்சு வச்சு இவனை நீ தான் பத்திரமா பாத்துக்கிற அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்ப தயாவும் ஸ்ருதியும் 2 பேருமே வேற ஒரு இடத்துக்கு டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம நாகாவும் இந்த வீடியோவை காட்டுறாரு. உன்னோட உயிர் நண்பனை கொன்னது வேற யாருமே கிடையாது தயா தான் அப்படின்னு. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி சத்யராஜ் தயாவோட காதல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு தயா தான். சரி தயா கிட்டே போன் பண்ணி கேட்போமே அப்படின்னு நாகாக்கு தெரியாம போன் பண்ணா அங்க தயா பயங்கரமா சிரிக்கிறாரு. ஆக்சுவலி வில்லனே அவர் தான் போல. சுருதியை வேற கூடயே அமுச்சு வச்சிருக்காரா. ஏடா தம்பி நான் எதை சொன்னாலும் நீ நம்புறியா அப்படின்னு உன் நண்பனை கொன்னது நான் தான். அது மட்டும் இல்லாம உன் நண்பன் சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தைக்கு எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா இதுதான் சொன்னா இப்ப உன்னோட நண்பனோட பொண்ணை நான் கடத்திக்கிட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா இப்ப நான் என்னென்னலாம் சொல்றனோ அதை நீ அங்கிருந்து செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம தயா தேவாக்கே ஆர்டர் போடுறான். இப்ப தேவாவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நாகா கிட்ட நான் தயாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சா இங்க பிரச்சனை ஆயிடும். சோ இதனாலே நம்ம தயா என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்கற வேண்டிய நிலைமைக்கு நம்ம தேவா வராரு. சோ
உண்மையான வில்லன் நாகாவையும் தாண்டி தயா தான் தன்னோட உயிர் நண்பனை கொண்டிருக்கான். ஆனா ஏன் கொன்னானும் தெரியல. நம்ம உயிர் நண்பன் சாகறதுக்கு முன்னாடி பவர் ரோஸ் அப்படின்ற ஒரு கோடு வேற சொல்லியிருக்கான். சோ இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத இதுவரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாம இங்க தான் நமக்கு இன்டர்வலே விடுறாங்க. சோ இதுக்கப்புறம் சத்யராஜை ஏன் வந்து தயா கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம இங்க தான் காட்டுறாங்க. தயா வந்து போலீஸ்காரர் அப்படின்ற விஷயத்த மொத கண்டுபிடிக்கிறதே சத்யராஜ் தான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி தான் சோ நம்ம தயாவும் சத்யராஜை கொலை பண்ணிடுறாரு. அப்படி கொலை பண்றதுக்கு முன்னாடி என்ன தேடி ஒருத்தன் வருவான், கண்டிப்பா அவங்கிட்ட நீ பதில் சொல்லுவா அப்படின்னு நம்ம தேவாவை தான் ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு. சோ நான் ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு சத்யராஜுக்கு தெரிஞ்சது, அதனால மட்டும் தான் தயா வந்து அவரை கொலை பண்றாரு. இன்னொரு பக்கம் தயாவும் ஸ்ருதியை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட இடத்துக்கு கிளம்பி போறாரு. இப்ப தேவாவால ஸ்ருதியும் காப்பாத்த முடியல, இங்க இருந்தும் தப்பிக்க முடியல. அப்ப தயாவும் தேவாவுக்கு போன் பண்ணி ஸ்ருதியை நான் விடணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். இத்தனை நாளா நான் நாகா கிட்ட கூட இருந்த சம்பாதிச்ச பொருட்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சேர்த்து வச்ச எவிடன்ஸும் அங்கதான் இருக்கு. அது எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டு ஸ்ருதி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போறாரு. ஆனா தேவாவால அங்க போகவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள். அது வெளியாட்கள் யாருமே அனுமதி இல்லாத ஒரு ஏரியா. அதையும் மீறி தேவா யாருக்குமே தெரியாம அங்க போய் இந்த ஃபைலையும் அந்த நகையும் எடுத்தா மட்டுமே இங்க ஸ்ருதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. சோ நம்ம தயா என்னெல்லாம் சொல்றாரோ அது எல்லாமே தேவா யாருக்கும் தெரியாம கச்சிதமா எடுத்து முடிக்கிறாரு. அப்போதான் ஒரு கட்டத்துக்கு மேல யாருக்கெல்லாம் இவர் அகப்பட்டா கூட அந்த இடத்துல அவனை போட்டு தள்ளிட்டு என் நண்பனோட பொண்ணுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல தயா என்ன சொன்னாலுமே தேவா செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப கடைசியா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், நாகார்ஜுனோட பையனை நீ கொலை பண்ணணும். ஆனா தேவாக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய வருது, இந்த இடத்துல எவ்வளவுதான் ஏகப்பட்ட கெட்டவங்க இருந்தாலுமே நாகாவோட பையன் மட்டும் தான் நல்லவன். அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை நான் எப்படி கொன்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஆனா நீ நாகாவோட பையனை கொலை பண்ணலன்னா இங்க இந்த பொண்ணு நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு தயா மிரட்டுறாரு. வேற வழியே இல்லாம நாகாவோட பையனை கொலை பண்றதுக்காக தனியா கூட்டிட்டு வராரு. ஆனா கடைசி வரைக்கும் தேவாவால கொலை பண்ணவே முடியல. நாகாவோட பையன் அங்க இடத்துல வேலை செய்யற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கூட இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுறா, யாரு கண்ணியும் படாதா அப்படின்னு அந்த பொண்ணு கூடயே அமுச்சு வச்சிடறாரு. அந்த பொண்ணு கூட அமுச்சு வச்ச உடனே நம்ம தயாக்கு விஷயம் லீக் ஆகுது, தேவா வந்து அந்த பையனை கொலை பண்ணலாம் அப்படின்னு. உடனே தயாவும் டென்ஷன் ஆகி நான் சொன்ன வேலையை நீ செய்யல, அதனால இந்த பொண்ணை நான் கொலை பண்ண போறான் அப்படின்னு ஸ்ருதியை கொலை பண்ண போறான் அப்படின்னு தேவாக்கு வீடியோ கால்ல மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ தயாவை பார்த்து ஏன்டா திலீப் அப்படின்ற அவரோட நிஜ பேரா சொல்றாரு. அங்கதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே உருவாகுது. அதாவது நம்ம தயாவோட உண்மையான பேரு திலீப். நம்ம தயா என்ற திலீப்புக்கு ஒரு மனைவி வேற இருக்காங்க. அந்த மனைவி வேற யாருமே கிடையாது, நாகாவோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணு தான் நிஜமாலுமே நம்ம திலீப்போட மனைவி. இங்க தான் அந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தா ரெண்டு பேருமே கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம திலீப்புக்கு போலீஸ் மூலியமா ஒரு ஸ்பையா இருக்க வேண்டிய இடத்துல கட்டாயம் வருது. அவரால தனியா வர முடியல. அவங்க மனைவியும் நீ ஏன் தனியா போய் கஷ்டப்படுற, நானும் உன் கூடயே வரேன், உன் உதவிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தா ரெண்டு பேருமே போலீஸ்காரங்க தான். ரெண்டு பேருமே போலீஸ் ட்ரைனிங்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஆக்சுவலி கதையே இதுதான். நம்ம திலீப்புக்கு இவனுக்கு எப்படா எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நான் சுருதியை விட்டுதான் ஆகணுன்ற நிலைமை அவருக்கும் வருது. சரி கட்டெல்லாம் அவுத்து விட்டு தேவாவோட ஆளுங்க வந்து சுருதியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா சுருதியும் அவரு பாதுகாப்பு பண்ணிடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம தேவாவும் நம்ம தயாவோட மனைவியை கட்டி வச்சிருக்காங்க. தேவாவும் இந்த பொண்ணை பாத்துங்க அப்படின்னு சத்யராஜுக்கு ஒருத்தர் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. அப்படி போகும்போது என்கிட்ட சத்யராஜ் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், நீ மேன்ஷன்ல ஒரு பழைய போன் வச்சிருக்க பாத்தியா, அந்த போனுக்கு ஒரு கால் வரும், அங்கிருந்து யார் கால் பண்றாங்களோ அவங்க வந்து உன்னோட கூலியோட நம்பரை சொல்லுவாங்க, அந்த நம்பரை யார சொல்றாங்களோ அவங்க தான் உன்னோட பொண்ணு அப்படின்னு சத்யராஜ் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவான். இந்த விஷயம் எப்படியோ சத்யராஜோட அசிஸ்டன்ட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. அப்பதான் தேவா ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு, நம்ம சத்யராஜோட 3 பொண்ணுங்கள்ல ஏதோ ஒரு பொண்ணு என்னோட பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. உடனே தேவா வந்து மத்த 2 பொண்ணுங்களை பாதுகாக்க அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இருந்தாலுமே நாகார்ஜுனோட பையனுக்கு பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. இருந்தாலுமே அவர் லவ் பண்ண பொண்ணாச்சு, அவர் கஷ்டமா இருக்காதா என்ன, அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணுது, நான் பண்ணது தப்பு தான், தயா வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தான், அவனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு என்னென்னமோ சொல்லுது. இந்த பையனும் சரி இவ உண்மையை தான் சொல்றாளே போல அப்படின்னு கட்டை எல்லாமே அவுத்துட்டு அவளை தப்பிக்க விட பாக்குறா. அப்பதான் அந்த பொண்ணு தன்னோட சுயரூபத்தையே காட்டுது. இங்கதான் இந்த படத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட், நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவாடா அப்படின்னு குறிப்பா நாகாவோட பையனே அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. அப்ப இது வரைக்குமே உண்மையா இருக்கிறது போலீஸ்க்கும் தன்னோட கணவருக்கு மட்டுமாவதான் அந்த பொண்ணு இருக்கா. இந்த கூலி படத்துல நாகாவோட ரைட் ஹேண்டா இருக்கிற தயாவும் போலீஸ் இன்ஃபார்மர் தான், நம்ம நாகாவோட பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணும் போலீஸ் இன்ஃபார்மர் தான். இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி வேற. இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அந்த படத்துல வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போய் உடனே தயாக்கு கால் பண்ணுது, ஏன்டா பாவி நான் தப்பிச்சிட்டேன், உடனே அந்த சுருதியை போய் புடிடா அப்படின்னு. நம்ம தயாவும் அடிச்சாலும் நீ தப்பிச்சிட்டுல அதுவே போதும், நான் போய் அந்த பொண்ணை பிடிக்கிறேன் அப்படின்னு தப்பிச்சு போன அந்த பொண்ணை மறுபடியும் சேஸ் பண்ணி அந்த பொண்ணை போய் பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த நாகாவோட பையனை நம்ம அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம். அந்த எந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கணும் அந்த இடத்த அந்த தயாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தயாவும் உடனே நாகாக்கு வீடியோ கால் பண்ணி, ஏன்டா என்ன நீ கொலை பண்ண பாப்பியா, நான் உன் பையனை கொலை பண்றான் அப்படின்னு நாகாவோட கண்ணு முன்னாடியே தயாவும் அவரோட பையனை கொலை பண்ணிடுறாரு. சோ இந்த விஷயம் நாகாக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. ஏன்னா தேவாக்கு ஏற்கனவே தயாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோவும் தயாவை தப்பிக்க விட்டதால அநியாயமா நாகாவோட பையனும் இறந்துடுறாரு. அதுவும் அவர் ரொம்பவே நல்லவர் வேற. இதனால எப்படியாச்சும் நான் தேவாவை மறுபடியும் முடிப்போம் அப்படின்னு
அப்படின்னு நாகாவும் தேவா இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் தயாவும் எப்படியாச்சும் ஸ்ருதியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா தேவாவோட ஆளுங்க அவரை தடுத்து நிறுத்தி ஸ்ருதியை பத்திரமா சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப சென்னைக்கு வந்த உடனே தயாவோட மனைவியும் ஸ்ருதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. ரெண்டு பேத்தையுமே நாகா தூக்குறாரு. நாகாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரெண்டு பேத்தையும் தூக்கிடுறாங்க. தூக்குன உடனே தயாவோட மனைவிய தனிப்பட்ட முறையில நாகா ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்றாரு. உன் புருஷன் என் பையனே கொலை பண்ணுவானா? அது இத்தனை நாளா என்னோட இடத்துல நீங்க ரெண்டு பேரும் இன்ஃபார்மரா வேற இருந்திருக்கீங்க. என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க. கண்டிப்பா உங்க ரெண்டு பேத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தயாவோட மனைவிய நாகா கொலை பண்ணிடுறாரு. இந்த பக்கம் அடுத்தது சுருதியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் தேவா உள்ள என்ட்ரி ஆகுறாரு. தேவா உள்ள என்ட்ரி ஆன உடனே உன்னை எங்கேயோ நான் ஆரம்பத்துல இருந்து வந்ததுல இருந்து பார்த்த மாதிரி இருக்கு. நீயா அந்த கதையை சொல்றியா இல்ல நானா கண்டுபிடிக்குமா அப்படின்னு தேவாவை பிளாக்மெயில் பண்றாரு. அப்பதான் இவன் மட்டும் அந்த கதையை சொல்லல, சுருதியோட இதயத்தை எடுத்துருங்கடா அப்படின்னு நாகா தன்னோட ஆளுங்களை விட்டு மிரட்டுறாரு. தேவாக்கு வேற வழியே இல்ல. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படி விஷயத்த நாகா கிட்ட சொல்லியே ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவாவும் வடநாட்டுல இருக்கிற ஒரு ஹார்பர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க இருக்கிற முதலாளியும் கூலிக்கு வேலை பாக்குறவங்க மூலியமா ஏகப்பட்ட போதை பொருட்களை ஹார்பர்ல கடத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தேவாவுக்கு தெரிய வருது. ஆனா ஆரம்பத்துல அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்ப போலீஸ் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம அந்த முதலாளியால எதுவுமே பண்ண முடியல. அப்ப 100 கூலிகளை மாட்டி விடுறாங்க. இவங்க தான் அதை பண்ணது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த போலீஸ்காரங்களும் அந்த கூலிகள் எல்லாமே நடுக்கடல கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அங்க இருந்து ஒரு 18 பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம தேவாவும் கன்னட சூப்பர் ஸ்டார் உப்பண்ணாவும். இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலகட்டத்துல நண்பர்களா இருந்து ஒன்னா வேலை செஞ்சவங்க தான். அதே இடத்துல தான் நம்ம சத்யராஜ் இருந்திருக்காரு. சோ 3 பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அந்த முதலாளியை எதிர்த்து நம்ம தேவா முதல்ல குரல் கொடுக்கறாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம முதலாளியோட தம்பியவே அவர் கொலை பண்ணிடுறாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த முதலாளியோட பையன் தான் நம்ம நாகார்ஜுனா. சோ நாகார்ஜுனாக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சித்தப்பனை நீ கொன்ன. ஆனா இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப நான் உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு நாகாக்கும் தேவாக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டோட இறுதி முடிவா நம்ம தேவா இதுக்கப்புறம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, நீ செத்தேதான் ஆக வேண்டும் அப்படின்னு நாகார்ஜுனாவை கொலை பண்ணிடுறாரு. அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாம ஸ்ருதிகாசனையும் காப்பாத்தி அங்கிருந்து எல்லாத்தையும் சேஃபா கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப இதுக்கப்புறம் பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டிங் பாயிண்டே உருவாகுது. நாகார்ஜுனா சாகறதுக்கு முன்னாடி என்ன நீ கொலை பண்ணிடலாம், ஆனா என்ன தேடி ஒருத்தன் வருவான்டா, அவங்கிட்ட நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏடா ஆளுக்கு அவன் வருவான் இவன் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியா வராரு நம்ம அமீர் கான். அமீர் கான் வேற யாருமே கிடையாது, நாகார்ஜுனோட தம்பி தான் நம்ம அமீர் கான். சோ அமீர் கானும் அங்க வந்த உடனே என்னோட அண்ணனோட சாவுக்கு யாரா காரணம், அவனை சுட்டு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு தேவாவை பாக்குறாரு. நாகாக்கு எப்படி தேவாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி அமீர் கானுக்கும் தேவா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது. ஆனா அமீர் கானோட அப்பாக்கு தேவா பார்த்தா ஒரு சின்ன பயம். சரி இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பண்ண தேவையில்ல, நம்ம ரெண்டு பேருமே ஒரு டீம் ஆயிடலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆகி நம்ம பிசினஸ் பெரிய அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கை கோக்குறாங்க. சோ அமீர் கானும் அவங்களோட ஆளுங்களை விட்டு தயாவை தூக்கிட்டு வர சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த தயா தான். இந்த தயா நிஜமாலுமே போலீஸ்காரனா இல்ல நிஜமாலுமே இவன் தான் வில்லனாலே தெரியல. இவனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் போலீஸ்காரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம தேவாவும் தப்பிக்க விட்டுருப்பாரு. அங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்ட பணம் எல்லாமே இந்த ஹார்பர்ல தானே இருக்கு, அங்கிருந்து நம்ம எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தேவாக்கு தெரியும் ஸ்கெட்ச் போட்டு அவங்க மனைவி வேற ஹார்பர்ல மாட்டி இப்ப அவங்களும் இறந்துட்டாங்க. கடைசியில நம்ம தயாவும் நம்ம தேவா கிட்டே இறந்துட்டாங்க. ஒரு வழியா நம்ம தேவாவும் தன்னோட உயிர் நண்பனுக்கு சாவுக்கு காரணமா இருந்த எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறாரு. கடைசியா ஒரு போனுக்கு ஒரு பொண்ணு போன் பண்ணி தன்னோட கூலி நம்பரை சொல்லுதோ அந்த பொண்ணு தான் என்னோட மகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பால, அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நிஜமாலுமே தேவாவோட உண்மையான பொண்ணு நம்ம ஸ்ருதி தான். தேவாவா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிருப்பாங்க என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி போகும்போது தேவாவோட பொண்ணை பத்திரமா நம்ம சத்யராஜ் தான் எடுத்து வளர்ப்பாரு. அவங்களுக்கு இன்னும் வேற 2 பொண்ணுங்க. இப்படி 3 பொண்ணுங்களா தான் அவர் வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா கடைசி வரைக்குமே தேவா தான் தன்னோட அப்பான்ற விஷயம் நம்ம ஸ்ருதிக்கு தெரியாமலே விட்டுறாரு. ஏன்னா ஸ்ருதியும் இத்தனை நாளா சத்யராஜ் தான் என்னோட அப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல, அவளோட பார்வைக்கு நான் எதிரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு அந்த இடத்துல விட்டு கொடுத்து போய் உனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லுமா நான் உனக்காக வந்து நிக்கிறேன் அப்படின்னு தன்னோட நண்பனோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களையும் பழி வாங்கிட்டாரு. தன்னோட பொண்ணையும் கண்டுபிடிச்சாரு. இதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற நிலையில ரொம்பவே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி அவர் போறாரு. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லி பாத்தீங்கன்னா ஹார்பரை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு நாகார்ஜுனா. அங்க ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது. அதை கண்டுபிடிக்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க ஸ்பைன்ற மூலியமா உள்ள வராங்க. இதுக்கு நடுவுல தேவாவும் தன்னோட உயிரினமனோட சாவுக்கு யார் தான் காரணம் தெரிஞ்சுக்க அந்த துறைமுகத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அப்ப நாகார்ஜுனா நான் ஒரு ஸ்பையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு 5 வருஷமா கூடவே இருக்கிற தன்னோட ரைட் ஹேண்ட் தான் தன்னோட ஸ்பை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தயாவை கொலை பண்ணிடுறாரு. தேவா மூலியமா தயாவோட பாடியை புதைக்க சொல்ல ஆனா அந்த பையன் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தயாவை நம்ம தேவாவும் தப்பிக்க விட்டுறாரு. அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல தயா எப்படியாச்சு அங்க பதுக்கி வச்சிருக்கிற பொருட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அது எக்கு தப்பா போய் கடைசியில தேவா கையிலுமே எல்லாரும் சாக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் தான் ஆவரேஜா இருந்தாலுமே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கு, ஓரளவுக்கு எங்கேஜாக இருக்குன்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் கூலி. படத்தோட மூவி ரிவ்யூ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ
உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.